Gently,
ஹலோ. குட் ஈவினிங் ஆல். நான் பேசுகிற கேக்குதா? கேக்குதா இருந்தா எஸ்ன்னு செட்டில் மெசேஜ் போடுங்க. ஓகே. நான் இன்னைக்கு உங்களுக்கு என்ன சொல்லித் தர போகிறேன்னா அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணி கொடுறது தான். என்னோட பேஜ் இது தான், டிஜிட்டல் ஸ்பார்க் சொல்யூஷன் டாட் ஆன்லைன். நான் அந்த லிங்க்கை உங்களுக்கு செட்டில் போடுறேன். நீங்கள் இப்போ யாரும் ஒன்றும் செய்ய வேணாம், நான் சொல்லி தரதை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ஆஃப்டர் இந்த மீட்டிங் எண்ட் ஆயினோடனே, இந்த கிளாஸ் எண்ட் ஆயினோடனே உங்களோட நான் சொல்லி தந்த ஸ்டெப்பில் வந்து நீங்கள் அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எங்களை பேஜை விசிட் பண்ணோடனே ஒன்று ஸ்க்ரோல் பண்ணி பண்ணிக்கு வரக்குள்ள எங்களோட அக்கௌண்ட் டைப் மூணு ஷோ ஆகும். பேசிக், ஸ்டாண்டர்ட், ப்ரீமியம். நான் பேசிக் அக்கௌண்ட்டுன்றதை சூஸ் பண்ணிக்கொள்கிறேன். இதில் வந்து நாங்கள் பேமெண்ட் பண்ண வரும். பேசிக் அக்கௌண்ட்டை பேமெண்ட் வந்து ₹1000. ஸோ இப்போக்கி எங்கள்கிட்ட இருக்க இந்த பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்ன்ற ஆப்ஷன் மட்டும்தான். இந்த கிரெடிட் கார்டு, பேபேல் இது ஃப்யூச்சரில் வரும், இன்னும் ஃபியூ டேஸில். இப்போக்கி பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் தான் இருக்கின்றதால அதை கிளிக் பண்ணி கண்டினியூ டு பேமெண்ட்ன்ற ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன். நீங்கள் எங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் ஷோ ஆகும். நீங்கள் பேமெண்ட் பண்ணில்லாட்டி இதுக்கு உங்களோட பேக்கேஜுக்கு ஏற்ற பேமெண்ட்டை அப்லோட் பண்ணிட்டு இன்னைக்கு உங்களோட ஸ்லிப்பை அப்லோட் பண்ண வரும். ஸ்லிப் அப்லோட் பண்ணவங்களும் உங்களோட மெயிலையும் உங்களோட மொபைல் நம்பரையும் ஸ்லிப்ட ப்ரூஃபையும் இங்கே அப்லோட் பண்ண வரும். நான் இந்த மெயில் மொபைல் நம்பரையும் இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஒன்று அப்லோட் பண்ணுறேன். ஸ்லிப்பையும் அப்லோட் பண்ணிட்டு சப்மிட் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இங்கே நீங்கள் உங்களோட மெயிலை கொடுக்கல, உங்களோட வேக் ஆகிற மெயில் ஒன்று கொடுங்க. இந்த மெயிலுக்கு உங்களுக்கு இமெயில் ஒன்று வரும். அக்கௌண்ட் ஒன்று அக்சஸ் பண்ணிக்கொள்ள, அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுற பேஜுக்கு போகிறதுக்கான மெயில் உண்டு. நீங்கள் இங்கே கொடுக்குற மெயிலுக்கு தான் வரும். ஸோ அங்கே சரியான மெயில் ஒன்று கொடுங்க. நான் ஸ்லிப்பை அப்லோட் பண்ணோடனே இங்கே சக்ஸஸ்ன்னு ஒரு மெசேஜ் ஒன்று வரும். அது ஓகே பண்ணிட்டு என்னை மெயிலில் போய்த்து பார்க்குறேன். அட்மின் அப்ரூவ் பண்ணுவார். அட்மின் அப்ரூவ் பண்ணதும் உங்களுக்கு மெயில் ஒன்று வரும். ஓகே, எனக்கால வந்து எனக்கு ஒஃபிஷியல்ன்றதால எனக்கு மெயில் உண்டு. ஸோ அண்ட் ஸ்லிப் அப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. அதால தான் எனக்கு மெயில் ஒன்று வந்திருக்கு. இங்கே எக்ஸஸ் பேசிக் அக்கௌண்ட்டுன்ற ஆப்ஷனும் இருக்கு. இதை கிளிக் பண்ணி நான் என் பேசிக் அக்கௌண்ட்டை அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு விசிட் ஆகும் சைனிங் பேஜ் தான். உங்களுக்கு ஏற்கனவே அக்கௌண்ட் ஒன்று இருந்துச்சுட்டா இன்றைக்கி அந்த மெயிலையும் பாஸ்வேர்டையும் கொடுத்து சைனிங் ஆகலும். உங்கள்கிட்ட அக்கௌண்ட் ஒன்று ஆல்ரெடி இருக்காட்டி நீங்கள் க்ரியேட் பண்ணின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று, அதை கிளிக் பண்ணி நாங்கள் அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கொள்ள வேண்டி வரும்.
நான் என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்து அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். இங்கே உங்களோட டிஸ்ட்ரிக்ட் ஏதோ அந்த டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணி அதுக்கு அந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் எந்த சிட்டியில் இருக்கிறீங்களோ அந்த சிட்டியை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட சிட்டிங்கன்னு இல்லாட்டி உங்களோட சிட்டி கிட்டுள்ள ஒரு மெயின் சிட்டியை சரி செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே நான் கொடுக்க வேண்டிய டீட்டெயில்ஸ் என்னென்னா உங்களோட ஃபர்ஸ்ட் நேமும் லாஸ்ட் நேமும் உங்களோட வேக்கிங் மெயில் உண்டு, அதோட உங்களோட மொபைல் நம்பர், டிஸ்ட்ரிக்ட், சிட்டி, அப்புறம் உங்களோட ஜெண்டர் டைப் மேலா ஃபீமேலான்றது செலக்ட் பண்ண வரும். அதோட உங்களோட டேட் ஆஃப் பர்த். இங்கே ரெஃபர் கோட் இது இப்போக்கு தேவையில்லை, இது ஆப்ஷனல் தான். இது முன்னுக்கு இது என்னன்றது வந்து உங்களுக்கு முன்னுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணப்படும். ஸோ இதை நீங்கள் ஃபில் பண்ண தேவையில்லை. நீங்கள் யூனிக்கான நல்ல செக்யூரான பாஸ்வேர்ட் ஒன்றும் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை வந்து எக்ரி பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணால் எங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்னன்றது உங்களுக்கு ரீட் பண்ணிக்கொள்ளலும். நான் அதை நீங்கள் அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணக்குள்ள டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை பார்த்துக்கோங்க. நான் அதை எக்ரி பண்ணி அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி கொடுக்குறேன். அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணக்குள்ளேயும் உங்களுக்கு மெயில் ஒன்று வரும். உங்களோட மெயிலில் நீங்கள் வெரிஃபிகேஷன் அந்த வெரிஃபை பண்ணிக்கொள்ளணும். இந்த மெயில் வேக்கான ஒரு ட்ரூவான மெயிலான்றதை வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கொள்ள வரும். அதுக்கான ஒரு மெயில் வரும். ஸோ என்னை மெயிலுக்கு போய்த்து பார்க்குறேன். இன்னைக்கு வெரிஃபை யுவர் அக்கௌண்ட்டு ஒரு மெயில் ஒன்று வந்துடுச்சு. அதில் நான் வெரிஃபை இமெயில்ன்றதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் மறுபடியும் எங்களோட சைன்இன் பேஜுக்கு வரும். இங்கே நான் அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணக்குள்ள என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்தேனோ அந்த டீட்டெயில்ஸை கொடுத்து இங்கே நான் லாக் ஆகிக்கொள்கிறேன். உங்களுக்கு ஆஃப்டர் சைனிங் முடிஞ்சோடனே ஆஃப்டர் எங்களோட டேஷ்போர்ட் தான் ஷோ ஆகும். எங்களோட டேஷ்போர்ட்டில் வந்து நீங்கள் உங்களோட ப்ரொஃபைல் அக்கௌண்ட் கிட்ட போகணுன்னு ப்ரொஃபைலுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு ப்ரொஃபைல் இமேஜ் ஒன்று அப்லோட் பண்ணிக்கொள்ளலும். அதோட நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் இங்கே ஷோ ஆகும். இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு மாற்றிக்கொள்ள மேலும் உங்களோட டிஸ்ட்ரிக்ட் சிட்டி மாற்ற வேணுமெண்டா அதுகளை மாற்றிக்கொள்ளலும். உங்களோட டீட்டெயில்ஸ் இங்கே ஷோ ஆகும். அடுத்த இன்னொரு ஆப்ஷன் வந்து கேஒய்சின்ற ஒரு ஆப்ஷன். இந்த கேஒய்சி ஆப்ஷன் எப்படி பண்ணுறன்றது வந்து நான் நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்லி தரேன். கேஒய்சி இது முக்கியமான ஒரு ஆப்ஷன் ஒன்று தான் எங்களோட பிளாட்ஃபார்மில். ஸோ அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கொள்வது இப்படி தான். இங்கே அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கொள்றதுல ஏதாச்சும் மிஸ் ஆகினது விளங்காதது டவுட் என்ன வச்சுருக்கா? செட்டில் கேட்கலும் என்னமாச்சும் டவுட் இருந்துச்சுண்டா? சரி, நான் மறுவ சொல்லி தரேன் உங்களுக்கு. நீங்கள் எங்களோட பேஜை விசிட் பண்ணிக்கோங்க. நான் லிங்க்கை செட்டில் போட்டிக்கிறேன். டிஜிட்டல் ஸ்பார்க் சொல்யூஷன் .online கிளிக் பண்ணாலும் எங்களோட பேஜுக்கு உங்களுக்கு விசிட் பண்ணிக்கொள்ளணும் பேஜை. ஆஃப்டர் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி பணியை வரக்குள்ள எங்களோட பேக்கேஜ் 3 ஷோ ஆகும். பேசிக், ஸ்டாண்டர்ட், ப்ரீமியம். நீங்கள் எந்த அளவு பே பண்ணீங்களோ நீங்கள் இந்த பேக்கேஜில் எந்த பேக்கேஜுக்கு நீங்கள் பேமெண்ட் பே பண்ணிக்கிறீங்களோ அந்த பேக்கேஜை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் பேசிக்ன்றதை சூஸ் பண்ணிக்கொள்கிறேன்.
1 மினிட் தாங்க. ரைட். நீங்கள் பேக்கேஜை செலக்ட் பண்ணி கொண்டு வந்தே எங்களோட பேக்கேஜ் நீங்கள் எந்த அளவு பேமெண்ட் பண்ணீங்களோ அந்த பேக்கேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு எங்களோட பேமெண்ட் பண்ணுற டைப்பிங்கின 4 ஆப்ஷன் ஷோ ஆகும். ஒன்று கிரெடிட் கார்டு, பேபேல், மொபைல் பேமெண்ட், பேங்க் ட்ரான்ஸ்ஃபர். எங்களோட கிரெடிட் கார்டு, பேபேல், மொபைல் பேமெண்ட் இந்த 3 ஆப்ஷனும் இப்போதைக்கு இல்லை. இது வந்து ஃபியூச்சர் அப்டேட்டில் வரும். ஸோ இப்போ எங்கள்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் என்னென்னா பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்ன்றது மட்டும்தான். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ டு பேமெண்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே எங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் இங்கே ஷோ ஆகும். நீங்கள் ஆல்ரெடி எல்லாம் பேமெண்ட் பண்ணிக்கிறீங்கன்றதால உங்களோட மெயிலையும் உங்களோட வேக் ஆகிற மெயிலையும் ஒரு மொபைல் நம்பரையும் நீங்கள் பேமெண்ட் பண்ண ஸ்லிப் உங்களோட கையில் இருக்கும். ஸோ அந்த ஸ்லிப்பையும் நீங்கள் அப்லோட் பண்ண வருவீங்க. நான் என் மெயிலையும் வேக் ஆகிற மொபைல் நம்பர் ஒன்றையும் என் ஸ்லிப்பையும் இங்கே நான் அப்லோட் பண்ணுறேன். மறுவா சொல்லிதாரேன்னா பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் கிளிக் பண்ணி கண்டினியூ பேமெண்ட் போங்க. கண்டினியூ பேமெண்ட்டில் வந்து உங்களோட மெயிலையும் வேக் ஆகிற மெயில் ஒன்றும் உங்களோட வேக் ஆகிற மொபைல் நம்பர் ஒன்றும் நீங்கள் பேமெண்ட் பண்ண ஸ்லிப்பை நீங்கள் அப்லோட் பண்ணணும். நீங்கள் ப்ரீமியம் யூஸராக இருந்தால் ப்ரீமியம் யூஸர்ன்றதை கிளிக் பண்ணி இதே மாதிரி உங்களோட டீட்டெயில்ஸ் அப்லோட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஸ்லிப் ஒன்று அப்லோட் பண்ணோடனே நீங்கள் உங்களோட அப்லோட் பண்ண ஸ்லிப்பில் பேர் காட்டுமீங்க. நான் அப்லோட் பண்ண ஸ்லிப்பில் பேர் காட்டுது. இங்கே இமெயிலையும் என் மொபைல் நம்பரையும் கொடுத்து சப்மிட் பேமெண்ட்ன்றதை கிளிக் பண்ணோடனே ஸ்லிப் அப்லோட் ஆகும். ஸ்லிப் அப்லோட் ஆனோடனே சக்ஸஸ் ஸ்லிப் அப்லோட் சக்ஸஸ்ன்ற மெசேஜ் ஒன்று உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அதை ஓகேன்றதை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட ஸ்லிப்பை வந்து அட்மின் பார்த்துட்டு அப்ரூவ் பண்ணுவார். இந்த பேமெண்ட் ரியலாக அவருக்கு வந்துச்சான்றதை வந்து கன்ஃபார்ம் பண்ணி அப்ரூவ் பண்ணுவார். அவர் அப்ரூவ் பண்ணதும் உங்களோட மெயிலுக்கு வந்து ஒரு இமெயில் ஒன்று வந்துருக்கும். ஸோ இது என் பழைய மெயில், இது வேக் ஆகாது பழைய மெயில். நான் அட்மின்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் என்றதை அப்ரூவ் பண்ண சொல்லி ஒரு 5 மினிட்ஸ் மாதிரி டைம் வந்தாங்க.
ரைட் ஓகே. நான் அட்மின்க்கு இன்ஃபார்ம் பண்ணி அவர் அப்ரூவ் பண்ணியிருப்பாரு. நான் என்ன மெயிலில் விசிட் பண்ணி பார்த்தோன்னே என்கோ ஒஃபிஷியல் என்றதால மெயில் ஒன்று வந்திருக்கும். சக்ஸஸ் பேசிக் அக்கௌண்ட்டு உங்களோட பேமெண்ட் ஸ்லிப் அப்ரூவ் ஆனோடனே தான் இந்த மெசேஜ் மெயில் வரும். என்கோ பேமெண்ட் அப்ரூவ்டுண்டு இங்கே எக்ஸஸ் பேசிக் அக்கௌண்ட்டு இன் மிடில் ஆப்ஷன் ஒன்று இருக்கு. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணோன்னே பேஜ் ரீடிரெக்ட் ஆகும் சைன்இன் பேஜுக்கு. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி இமெயில் ஒன்றும் பாஸ்வேர்ட் ஒன்றும் நீங்கள் க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸை கொடுத்து இன்னைக்கு லொக் ஆகிக்கோங்க. ஆல்ரெடி உங்கள்கிட்ட டீட்டெயில்ஸ் ஒன்று இல்லைண்டா, இமெயில் ஒன்றும் பாஸ்வேர்ட் ஒன்றும் க்ரியேட் பண்ணி நீங்கள் இல்லைண்டா, இங்கே டோன்ட் ஹேவ் அன் அக்கௌண்ட் கிரியேட் ஒன்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கொள்ள வேண்டி வரும். ஸோ அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணக்குள்ள இங்கே சில டீட்டெயில்ஸ் ஷோ ஆகும். அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் கொடுத்து அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம், உங்களோட இமெயில் அட்ரஸ், அதோட உங்களோட மொபைல் நம்பர், அடுத்தது வந்து உங்களோட டிஸ்ட்ரிக்ட் என்னன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதோட உங்களோட சிட்டி என்னன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஜெண்டர் டைப் என்னன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த். இங்கே ரெஃபர் கோடுன்றதை வந்து நீங்கள் ஒன்றும் செலக்ட் பண்ணதே ஒன்றும் இன்னைக்கு எட் பண்ண தேவையில்லை. இது ஆப்ஷனல் தான். இது என்னன்றதை உங்களுக்கு முன்னுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன். இங்கே பாஸ்வேர்ட் செக்யூரான பாஸ்வேர்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கு. எங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு நீங்கள் அக்ரின்றதை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணக்குள்ள உங்களோட இமெயிலை வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கான ஒரு மெயில் ஒன்று வரும். ஸோ நீங்கள் அதையும் வெரிஃபை பண்ணிக்கொள்ள வேண்டி வரும். எனக்கு மெயில் ஒன்று வந்துருக்கு. ஸோ இந்த மெயிலில் என்ன சொல்லுதுன்னா இமெயில் வெரிஃபிகேஷன். நாங்கள் அன்றைக்கி அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணக்குள்ள எந்த மெயில் கொடுத்தோமோ அந்த மெயிலை நாங்கள் வெரிஃபை பண்ணிக்கொள்ள வேண்டி வரும். ஸோ இங்கே வெரிஃபை மை இமெயில்ன்றதை கிளிக் பண்ணி இமெயிலை வெரிஃபை பண்ணிக்கொள்கிறேன். வெரிஃபைன்றதை கிளிக் பண்ணோன்னே சைன்இன் பேஜுக்கு தான் வரும். நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் என்னவோ, நீங்கள் அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணக்குள்ள எந்த மெயில் கொடுத்தீங்களோ அந்த மெயிலையும் என்ன பாஸ்வேர்ட் கொடுத்தீங்களோ அந்த பாஸ்வேர்ட்டையும் நீங்கள் இன்சர்ட் பண்ணி சைனிங்ன்றதை கிளிக் பண்ணோன்னே என்னோட டேஷ்போர்ட்டுக்கு விசிட் ஆகும். ஸோ இதுதான் என்னோட டேஷ்போர்ட். உங்களுக்கு டேஷ்போர்ட்டில் எப்படின்றது பார்த்துக்கொள்ளணும். இது எங்களோட டாஸ்க் பேஜ். அதோட நீங்கள் அவங்களோட ப்ரொஃபைலுக்கு போய்த்து ப்ரொஃபைலை பார்க்கலும். மொபைல் ஃபோன்ஸில் வந்து எப்படி இருக்குமெண்டா இங்கே 3 லைன் ஒன்று வரும். இங்கே 3 கோடுமாய் இப்படி இருக்கும். அதை கிளிக் பண்ணால் இந்த ஆப்ஷன்கள் ஷோ ஆகும். ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக மெசேஜ் ஒன்று தாரீங்களா? நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணிக்கிறீங்க மெயில் வரலண்டு. உங்களுக்கு மெயில் வாரத்துக்கு எனக்கு வந்த மாதிரி உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக மெயில் ஒன்று வராது. ரீசன் என்னன்னா நான் உங்களுக்கு கிளாஸ் ஒன்று எடுக்கிறதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்றதை சொல்லி தரத்துக்காக தான் உங்களோட என் மெயில் சுருக்க அக்சஸ் ஆகப்பட்டுச்சு. ஸோ அட்மின்க்கு தெரியும் இது கிளாஸ் நடக்கிற டைம், இதை இதை அவசரமாக அக்சஸ் பண்ணால் அடுத்த ஸ்டெப் என்னன்றது அவர் சொல்லி கொடுப்பாருன்றதுக்காக ஏன்றதை வந்து அட்மின் ஃபாஸ்ட்டாக அப்ரூவ் பண்ணார். உங்களோட ஸ்லிப்பை எப்படி அப்ரூவ் பண்ணுவாருன்றா அவர்கிட்ட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டோட பார்ப்பாரு. இந்த டைமில் எனக்கு இந்த அமௌண்ட் வந்துச்சான்றதை அவர் ஃபஸ்ட்டு அப்ரூவ் பண்ணி கொள்ள வேணும். ஏன்டா சம்டைம்
ஃபேக் ஸ்லிப் வரையிலும் நீங்கள் அப்படி பண்ண மாட்டீங்க. பட் எங்கள்ட செக்யூரிட்டிக்காக நாங்கள் கொஞ்சம் அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்டோட அப்படி பார்த்து தான் அப்ரூவ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் ஸ்லிப் அப்லோட் பண்ணால் எப்படியுமே ஷுவராக 1 ஒரு 3, 4 ஹவர்ஸ் உள்ளுக்கு எப்படியுமே அப்ரூவ் ஆகும். ஸோ யாரும் பயப்படுவானா அப்ரூவ் ஆகும். மறுவா என்னமாச்சும் டவுட் இருக்கா அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுல? உங்களுக்கு மெயில் மெயிலில் வந்து இன்பாக்ஸில் மெயில் வந்திருக்காட்டி உங்கள்கிட்ட இன்னொரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். மெயிலில் வந்து ஸ்பேம் ஃபோல்டர் உண்டு. இந்த ஸ்பேம் ஃபோல்டரில் பாருங்கள் மெயில் வந்திருக்கும். ஸ்பேம் ஃபோல்டருக்கு மெயில் வந்திருக்கும். இன்பாக்ஸில் இல்லாட்டி சுவராக ஸ்பேமில் உங்களுக்கு மெயில் கட்டாயம் வரும். மொபைல் ஃபோன்ஸில் வந்து இந்த மாதிரி எனக்கு 3 டாட்ஸ் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணால் இப்படி ஒரு சைட்ல இருந்து ஒரு ஆப்ஷன் ஒன்று வரும். ஒரு நெவிகேஷன் ஆப்ஷன் ஒன்று வரும். அந்த ஆப்ஷனை கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணால் ஸ்பேம்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணி பாருங்கள், ஸ்பேம் உள்ளு வரும். எல்லாத்துக்கும் ஸ்பேமுக்கு வராது. இன்பாக்ஸில் வராதாக்கள் ஸ்பேமில் பாருங்கள். ஸோ மறுவா ஏதாவது டவுட் எங்கள்ட அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுறதுல? உங்களுக்கு கிளியராக இருந்தால் நான் கிளாஸ் எண்ட் பண்ணுவேன். அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி கொடுறது ஓகே தானே? நான் உங்களுக்கு இந்த வீடியோவையும் உங்களுக்கு லிங்க் சென்ட் பண்ணுறேன். யூடியூப்பில் போட்டு லிங்க் சென்ட் பண்ணுறேன். அதை பார்த்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டவுட் உள்ளாக்கள். அப்போ ஓகே, நான் இனத்தோடு என்னை மீட்டை எண்ட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ அண்ட் குட் நைட் ஆல்.